எபிசோட் 2 மர்ம கனவும் கோவில் ரகசியமும். காலை நேரம். கிராமம் மெதுவாக விழிக்கிறது. பறவைகள் குரல். தூரத்தில் கோவில் மணி. கார்த்திக் மெதுவாக கண் திறக்கிறான். நேற்று நடந்த கனவு இன்னும் அவன் மனதில். அவன் உடனே தனது கையை பார்க்கிறான். அதிர்ச்சி. அந்த ஒளிமுத்திரை இன்னும் அவன் கையில் இருக்கிறது. அது மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கிறது. கார்த்திக், இது உண்மையா? அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான குரல். கார்த்திக். கார்த்திக் திடுக்கிடுகிறான். அவன் சுற்றி பார்க்கிறான். யாரும் இல்லை. ஆனால் அந்த குரல் மீண்டும் கேட்கிறது. கோவிலுக்கு வா. அவன் கையில் இருக்கும் முத்திரை இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. தூரத்தில் இருக்கும் பழைய சிவன் கோவில் மணி தானாக ஒலிக்கிறது. அந்த ஒலி கேட்கும்போது கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடிக்கிறது. அவன் மெதுவாக சொல்கிறான், அந்த கோவில் என்ன அழைக்குது. அவன் அந்த கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கார்த்திக் கோவிலுக்கு வந்து விடுகிறான். அந்த கோவில் மிகவும் பழமையானது. சுவர்களில் பெரிய சிற்பங்கள். அந்த இடம் முழுவதும் ஒரு தெய்வ அமைதி. அவன் மெதுவாக உள்ளே செல்கிறான். அவன் சிவலிங்கத்தை பார்க்கும்போது அந்த முத்திரை திடீரென்று பெரிய ஒளி விடுகிறது. கோவில் தரை மெதுவாக அதிர ஆரம்பிக்கிறது. கார் ஒரு பெரிய கல் தட்டு நகர ஆரம்பிக்கிறது. அதற்குள் ஒரு ரகசிய பாதை திறக்கிறது. கார்த்திக் அந்த பாதையில் இறங்குகிறான். அங்கு முழுவதும் இருள். ஆனால் அவன் கையில் இருக்கும் முத்திரை ஒளி தருகிறது. சுவர் முழுவதும் பழைய எழுத்துகள். அவன் அதை தொடுகிறான். அந்த எழுத்துகள் திடீரென்று ஒளிர ஆரம்பிக்கிறது. அந்த எழுத்துகளில் எழுதப்பட்டிருப்பது, 200 தெய்வ சக்திகள் உலகத்தில் மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை எழுப்ப தகுதியானவன் மட்டும் இங்கு வர முடியும். கார்த்திக் அதிர்ச்சியுடன் பார்க்கிறான். அது நானா? அந்த பாதையின் முடிவில் ஒரு பெரிய கல் கதவு. அதில் ஒரு கை வடிவம். அது கார்த்திக்கின் முத்திரையைப் போலவே இருக்கிறது. அவன் மெதுவாக தனது கையை அந்த வடிவத்தில் வைக்கிறான். திடீரென்று பெரிய ஒளி. கதவு மெதுவாக திறக்கிறது. அதே நேரத்தில் கோவிலுக்கு வெளியே சில மர்ம மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் முகம் முழுவதும் கருப்பு ஆடை, கண்கள் சிவப்பாக ஒளிர்கிறது. ஒருவன் சொல்கிறான், அவன் உள்ளே போயிருக்கான். மற்றொருவன், அவன் அந்த சக்தியை பெறுவதற்கு முன் நாம் அவனை பிடிக்கணும். அவர்கள் கோவிலுக்குள் நுழைகிறார்கள். கார்த்திக் அந்த கதவுக்குள் நுழைகிறான். அங்கு நடுவில் ஒரு பெரிய ஒளிக்கல். அந்த கல்லிலிருந்து ஒரு தெய்வ சக்தி வெளிவருகிறது. அவன் அருகே செல்லும்போது அந்த ஒளி அவனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து பாதை ஓசை. இருள் மனிதர்கள் அருகில் வந்து விட்டார்கள். கார்த்திக் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்கிறான். ஒரு பக்கம் தெய்வ சக்தி, மற்றொரு பக்கம் இருள் சக்தி. இந்த 2 சக்திகளின் மோதல் இப்போது ஆரம்பமாகிறது. கார்த்திக் இப்போது ஒரு பெரிய போரின் மையத்தில் இருக்கிறான்.